Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ நம்ம வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் அதோட பேசிக்ஸ் அண்ட் மினிமைசேஷன் அண்ட் மேக்ஸிமைசேஷன் டைப் சம்ஸ் வந்து எப்படி கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து மினிமைசேஷன் சம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் தேனில் இருக்கும் அண்ட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னா லெஸர் தேனில் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சம்மில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரேர் கேசஸில் மட்டும் கன்ஸ்ட்ரெயினில் அந்த லெஸர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது வந்து மேக்ஸிமைசேஷன் சம்மில் தான் இப்படி கொடுப்பாங்க, இல்லைனா மினிமைசேஷன் சம்மில் தான் இப்படி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ சம்மோட டைப் வந்து, அதாவது நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், மேக்ஸிமைசேஷனாக கூட இருக்கலாம், இல்லை மினிமைசேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து இருக்கிற சிம்பிள் மட்டும் ஒரு கன்ஸ்ட்ரெயினோட சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் அண்ட் இன்னொரு கன்ஸ்ட்ரெயினோட சிம்பிள் வந்து லெஸர் தென், அதை மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா எப்படி நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணுறது, எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு மினிமைசேஷன் சம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து லெஸர் தென், இன்னொன்றில் கிரேட்டர் தென், அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மேக்ஸிமைசேஷன் சம்மில் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். நம்ம இப்போ இந்த சம்முக்கு எப்படி வந்து சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமைசேஷன் அண்ட் மினிமைசேஷனை தாண்டி, ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். மேக்ஸிமைசேஷன்னா எப்படி பண்ணணும், மினிமைசேஷன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோட சிம்பிள்ஸ் வந்து கிரேட்டர் தென் லெஸர் தென் அந்த மாதிரி மாற்றி கொடுத்தா எப்படி வந்து நம்ம அதோட கன்ஸ்ட்ரெயினோட வேல்யூஸ் வந்து கிராஃபில் வந்து கரெக்டாக ப்ளாட் பண்ணுறது, ஸோ எப்படி கண்டிஷன் எடுக்கிறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறேன். ஸோ கொஸ்டின் பாருங்கள். Use the graphical method to solve the following LP problem. ஸோ நம்மளுக்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளை வந்து கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மினிமைஸ் z is equal to 20x1 plus 10x2. ஸோ நம்மளுக்கு மினிமைசேஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டெசிஷன் வேரியபிள் வந்து x1 and x2 இஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ x1 வேல்யூவும் x2 வேல்யூவும் வந்து ஒன்றும் 0வாக இருக்கலாம், இல்லைனா 0க்கு கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம வந்து இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின், ஸோ இதுக்கும் வந்து இஸ் ஈக்குவல் டு போட்டு இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின், ஸோ இதுக்கும் நம்ம வந்து இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை வந்து இஸ் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1க்கு பதிலாக 0 வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து x1 இருக்கிற இடத்துல வந்து 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ டேக் x1 is equal to 0. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு x1 வந்து 0 ப்ளஸ் 2x2 is equal to 40. ஸோ x1 வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு 2x2 இருக்குது. ஸோ இந்த x2 அப்படியே போட்டிருக்கோம் அண்ட் இந்த 2 வந்து இந்த சைடில் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ 40 divided by 2 is equal to 20. ஸோ x2ஓட வேல்யூ வந்து 20. ஸோ x1ஓட வேல்யூ 0 அண்ட் x2ஓட வேல்யூ வந்து 20 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து x2வை வந்து 0வாக எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து x2வை வந்து 0வாக எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் x2 வந்து நம்ம 0 அப்ளை பண்ணும்போது இது அப்படியே 0 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து x1 is equal to 40 அப்படின்னு வந்துடும். ஸோ x1 is equal to 40. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து x1 வந்து 40 அண்ட் x2 வந்து 0. ஸோ அதனால் 40, 0 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து 0, 20 அண்ட் இன்னொன்று வந்து 40, 0. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் 2 பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் x1 வந்து நம்ம 0வாக எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம x1 வந்து 0வாக எடுக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து அப்படியே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு x2 வந்து is equal to 30 அப்படின்னு டேரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு x1 வந்து 0 அண்ட் x2 வந்து 30. ஸோ அதனால் அதை வந்து பாயிண்டாக நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து x2க்கு வந்து 0 அப்ளை பண்ணலாம். ஸோ x2 வந்து 0வாக எடுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த x2 0 ஆகிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து 3x1 is equal to 30 அப்படின்னு வரும். ஸோ 3x1 is equal to 30 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 3 வந்து இந்த சைட் போகும்போது நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஸோ அப்போ 30 divided by 3 is equal to 10. ஸோ அப்போ x1ஓட வேல்யூ வந்து 10.
ஸோ அப்போ இந்த டைமில் நம்மளுக்கு வந்து x1 வந்து 10 அண்ட் x2 வந்து 0. ஸோ அதனால 10,0 அப்படின்னு பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஃபைனலாக வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று வந்து 0,30 அண்ட் இன்னொன்று வந்து 10,0. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் இதே மாதிரியே 2 பாயிண்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து x1க்கு வந்து 0 போடலாம். ஸோ பாருங்கள் நம்ம x1க்கு வந்து 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ இது அப்படியே 0 ஆகிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து 3x2 = 60 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 வந்து இந்த சைடில் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ 60 divided by 3 = 20. ஸோ அப்போ நம்மளுக்கு x2 வேல்யூ வந்து 20. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து x1 வந்து 0 அண்ட் x2 வந்து 20. ஸோ அது வந்து நம்ம பாயிண்டாக நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு x2க்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணலாம். ஸோ x2 நம்ம 0வாக எடுக்கும்போது ஸோ இது அப்படியே 0 ஆகிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து 4x1 = 60 அப்படின்னு இருக்கும். ஸோ x1 = இந்த 4 வந்து இந்த சைடில் போய் டிவைட் ஆகும்போது 60 divided by 4 = 15 அப்படின்னு ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து x1 வந்து 15 அண்ட் x2 வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் 15,0. ஸோ இந்த லாஸ்ட்டு நம்மளுக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து 0,20 அண்ட் 15,0 அப்படின்னு 2 பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின் 3த்துக்கும் நம்ம வந்து 2 பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிராஃப் வந்து போடலாம். ஸோ கிராஃப் ஷீட்டில் பாருங்கள், இது வந்து x1 ஆக்சஸ் அண்ட் இது வந்து x2 ஆக்சஸ் அண்ட் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல வந்து எதுவுமே வந்து மைனஸில் இல்லை. ஸோ அதனால நான் ஃபுல்லாகவே பாசிட்டிவில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இங்கே என்ன வேல்யூஸ் வந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இங்கே 5 வந்து விட்டு போட்டிருக்கேன். 5, 10, 15 அப்படின்னு. ஸோ இந்த கிராஃப் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெயின் ஷீட்டில் போடுறதா இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி போடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிராஃபில் போடுறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்சர் புக்லெட்லேயே வந்து ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்ஸ் ஒன்றுனா வந்து இதில் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்க பாயிண்ட் வந்து 0,20. ஸோ இந்த 0 வந்து x1 ஆக்சிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இந்த 20 வந்து x2 ஆக்சிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ 0,20. ஸோ அப்போ x1 ஆக்சிஸில் 0 இங்கே இருக்குது அண்ட் x2 ஆக்சிஸில் 20 வந்து இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து 40,0. ஸோ இந்த 40 வந்து நம்ம x1ல் பார்க்கணும், இந்த 0 வந்து x2ல் பார்க்கணும். ஸோ 40,0. ஸோ x1ல் 40 இங்கே இருக்குது அண்ட் x2ல் வந்து நம்மளுக்கு 0 வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளால் அப்போ 0ல் வந்து கம்பைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிடச்ச பாயிண்ட் வந்து இந்த 20. ஸோ இந்த 20க்கும் இந்த 40க்கும் வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கிடச்ச இந்த 0,20. ஸோ அதனால் 20 அண்ட் 40,0. ஸோ அதனால் x ஆக்சிஸில் 40. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஈக்குவேஷன் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம லைனும் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். ஸோ செகண்டுக்கு நம்மளுக்கு வந்து 0,30 அண்ட் 10,0 அப்படின்னு இருக்குது. ஸோ 0 வந்து நம்ம x1ல் பார்ப்போம் அண்ட் இந்த 30 வந்து x2ல் பார்ப்போம். ஸோ x2ல் 30 வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். தென் நம்மளுக்கு வந்து 10,0. ஸோ 10 வந்து நம்ம x1ல் பார்க்கணும். x1ல் 10 வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ இப்போ இந்த 30யும் இந்த 10யும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 30 அண்ட் 10. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட். ஸோ அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பாருங்கள், 0,20 அண்ட் 15,0. ஸோ 0,20. ஸோ இந்த 20 வந்து நம்ம x2ல் பார்க்கணும். ஸோ x2ல் 20 வந்து இங்கே இருக்குது அண்ட் இந்த 15,0. ஸோ இந்த 15 வந்து நம்ம x1ல் பார்க்கணும். ஸோ x1ல் 15 வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த 20க்கும் இந்த 15க்கும் ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த 20க்கும் இந்த 15க்கும் நான் வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து தேர்ட் ஈக்குவேஷனோடது, அதனால 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற பாயிண்ட் எல்லாமே இதில் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஃபீஸபிள் ரீஜன் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கொஷனில் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து பிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா பிலோ அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அபவ் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அபவ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபீஸபிள் ரீஜன் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு பிலோவாக இருக்கணும்.
அண்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட feasible region வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு அதாவது இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு அபவ்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த லெஸ்ஸர் தென் அப்படின்னா அது வந்து பிலோ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு பிலோவில் தான் நம்மளோட feasible region இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு லெஸ்ஸர் தெனாக இருக்கணும், ஸோ இதுக்கு பிலோவில் இருக்கணும். அண்ட் கிரேட்டர் தென் அப்படின்னா ஸோ நம்மளோட feasible region வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு அபவ்ல இருக்கணும், ஸோ கிரேட்டர் தென் அபவ்ல இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ feasible region வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் வந்து இருக்கணும். ஸோ இப்போ கிராஃபில் பாருங்கள். ஸோ கிராஃபில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட லைன் வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பிலோ அப்படின்னா நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அப்போ நம்மளோட feasible region வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கீழே வருது அப்படின்றது வந்து நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு வந்து அபவ்ல இருக்கணும். ஸோ நம்மளோட feasible region வந்து இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு அபவ்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இந்த கிராஃபில் செகண்ட் ஈக்குவேஷன் எங்கே வருது? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட லைனுக்கு அபவ்ல இருக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ இது வந்து பிலோ அண்ட் இது வந்து அபவ். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அபவ்ல இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எரேஸ் பண்ணிடணும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அபவ்ல தான் லைன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் இருந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து அபவ் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட இந்த feasible region அதாவது நம்மளோட லைன்ஸ் வந்து இந்த தேர்டு கன்ஸ்ட்ரெயினுக்கு அபவ்ல இருக்கணும். ஸோ நம்மளுக்கு தேர்டு கன்ஸ்ட்ரெயினோட லைன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அப்போ இதுக்கு அபவ்ல தான் நம்மளோட ரீஜன் இருக்கணும், இதுக்கு பிலோவில் இருக்கிறது வந்து நம்ம எரேஸ் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் லைன்ஸ் வருது. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம இப்போ எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் இருந்த லைன்ஸும் நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட feasible region. ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினுக்கு நம்மளோட இந்த feasible region வந்து பிலோவில் இருக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினுக்கு பிலோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அபவ்ல இருக்கணும். ஸோ நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் இருந்த எல்லா லைன்ஸும் வந்து எரேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அபவ்ல இருந்த லைன்ஸை மட்டும் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு அபவ்ல தான் நம்மளுக்கு லைன்ஸ் இருக்கணும், பிலோவில் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தேர்டு ஈக்குவேஷன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அப்போ அதனால் இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பிலோவில் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த லைனை நம்ம எரேஸ் பண்ணியிருக்கோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கு அபவ்ல இருக்க லைன்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ டோட்டலாக நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு பிலோவில் இருக்குது அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அபவ்ல இருக்குது அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் அபவ்ல இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட feasible region. ஸோ இப்போ இந்த feasible regionோட கார்னர் பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இது அண்ட் இது அண்ட் இது அண்ட் இது. ஸோ இதுதான் நம்மளோட கார்னர் பாயிண்ட் ஆஃப் feasible region. ஸோ பாருங்கள், நம்மளோட feasible regionோட கார்னர் பாயிண்ட்டுக்கு வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து A அண்ட் இதுக்கு வந்து B அண்ட் இதுக்கு வந்து C அண்ட் இதுக்கு வந்து D. ஸோ இதுதான் நம்மளோட கார்னர் பாயிண்ட் ஆஃப் feasible region. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஏவோட பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரியும் அண்ட் அதே மாதிரி இந்த பிக்கும் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 40 இருக்குது. ஸோ அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பியோட பாயிண்ட் வந்து 40,0 அண்ட் இந்த 15. ஸோ அதாவது இந்த ஏ. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வந்து 15 வந்து x1ல் இருக்குது. ஸோ 15,0 அப்படின்னு ஏக்கு வரும். பட் ஆனால் இந்த சி அண்ட் டிக்கு வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வந்து தெரியாது. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு அது எக்ஸாக்டாக எங்கே வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சி வந்து இங்கே வருது. ஸோ அதாவது இந்த பாயிண்டில் வந்து இது வந்து டச் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சைடில் பார்க்கணும். ஸோ இந்த x1ல் வந்து 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு x2ல். ஸோ
ஸோ x2 நம்மளுக்கு இந்த மேஜர் லைனுக்கு கொஞ்சம் ஒரு லைன் மேலே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து 18 அப்படின்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 18ல் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு சியோட பாயிண்ட் வந்து 4,18 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் இப்போ டி பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இதுக்கு நம்ம கரெக்டாக ஸ்கேல் வச்சு பார்த்தா நம்மளுக்கு இங்கே வருது பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்த சைடும் பாருங்கள். ஸோ x2ல எங்கே வருது அப்படின்றதும் பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து லைன் வச்சா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வருது. ஸோ பாருங்கள், டி பாயிண்ட் வந்து இங்கே 6 and 12. ஸோ டியோட பாயிண்ட் வந்து 6,12. ஸோ இங்கே எழுத இடம் இல்லை அப்படின்னாலும் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்த சி அண்ட் டி பாயிண்ட் வந்து இந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து எங்கே டச் பண்ணுது அப்படின்றது வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சி வேல்யூவை எலிமினேஷன் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சி வேல்யூ வந்து எந்த 2 லைன் கிராஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ சி வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இந்த சி பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த சி பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் கிராஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த சி பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ டு ஃபைண்ட் சி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம x1 வேல்யூ அண்ட் x2 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஒன்று x1 இல்லைனா x2 வந்து சேம் ஆக்கணும். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து இந்த இடத்துல 3 இருக்குது x1ல். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் இந்த x1ல் 3 கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ x1 அப்படின்றது வந்து 3x1 ப்ளஸ் இந்த 2x2 அப்படின்றது வந்து 6x2 is equal to 40 அப்படின்றது into 3 அப்படின்னா 40 into 3 is equal to 120 அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் நம்ம இப்படி தானே பண்ணுவோம். ஸோ அதனால் சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து மைனஸ் ஆகுது அண்ட் இங்கேயும் மைனஸ் ஆகுது, இங்கேயும் மைனஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு 6 minus 1 is equal to 5. ஸோ 5x2 is equal to 120 minus 30 is equal to 90. ஸோ x2 is equal to 18 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம இந்த x2 வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் x2 வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படின்றது ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன், இது எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரிஜினல் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். ஸோ x1 plus 2x2 is equal to 40. ஸோ x1 plus 2x2 is equal to 40. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ x2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x1 வேல்யூ தெரியாது. ஸோ ப்ளஸ் 2 into x2 வேல்யூ வந்து 18. ஸோ 18 into 40 அண்ட் x1 அப்படியே போட்டிருக்கோம். ஸோ 40 அண்ட் இந்த 2 into 18 வந்து 36 ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ரைட் சைட் போகும்போது மைனஸ் சிம்பிளில் வரும். நெக்ஸ்ட் 40 minus 36 is equal to 4. ஸோ நம்மளுக்கு x1 வேல்யூ வந்து 4 அண்ட் x2 வேல்யூ வந்து 18. ஸோ இப்போ நம்ம கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம கிராஃபில் ஆல்ரெடி அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள், சி வேல்யூ வந்து 4,18. ஸோ பாருங்கள், சி வேல்யூ வந்து 4,18. ஸோ நம்ம இதே வேல்யூ தான் நம்ம வந்து அப்படியே கிராஃப்லேயே பார்த்து கண்டுபிடிச்சோம். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக அண்ட் இல்லைனா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் இதே மாதிரியே தான். ஸோ டி வேல்யூ வந்து எந்த 2 லைன் வந்து இந்த டி வேல்யூவை க்ராஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ டி வேல்யூ இங்கே இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன், ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த டி வேல்யூ வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ டு ஃபைண்ட் டி நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து காமனாக கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த x2 வந்து நம்ம 3ஆக இங்கே ஆல்ரெடி x2ல் 3 இருக்குது. ஸோ அப்போ இந்த x2லையும் நம்ம வந்து 3 கொண்டு வரணும். பிகாஸ் அப்போ நம்ம வந்து x2 வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்காக இங்கே 3 கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை
3 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 into 3 9, ஸோ 9x1, ஸோ 9x1 ப்ளஸ் x2 இருக்குது இன்டூ 3 போட்டோம் அப்படின்னா 3x2, ஸோ 3x2 இஸ் ஈக்குவல் டு 30 இருக்குது இன்டூ 3 அப்படின்னா 90, ஸோ 90. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ 3 minus 3 is equal to 0. ஸோ அதனால் இது கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 9 minus 4 is equal to 5. ஸோ 5x1 is equal to 90 minus 60 is equal to 30. நெக்ஸ்ட் நம்மளுக்கு x1 வேல்யூ வந்து 6 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம இந்த x1 வேல்யூவை வந்து இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துடக்கூடாது, நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்க x1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3x1 plus x2 is equal to 30. ஸோ 3 into x1 வேல்யூ வந்து 6, ஸோ 6 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் x2 is equal to இந்த 30 அப்படியே வருது. நெக்ஸ்ட்டு 3 into 6 is equal to 18, ஸோ அதனால் minus 18. ஸோ x2 is equal to 12 அப்படின்னு வருது, இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல d வேல்யூ வந்து x1 வேல்யூ 6 and x2 வேல்யூ 12, ஸோ அதனால் 6, 12. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கிராஃப்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் 6, 12 அப்படின்னு. ஸோ நம்ம இதை வந்து எலிமினேஷன் மெத்தடில் போட்டு இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபீஸபிள் ரீஜியன், அதாவது நம்ம ஷேட் பண்ணியிருக்கிற ரீஜியனோட எல்லா பாயிண்ட்டுக்கும், அதாவது எல்லா கார்னர் பாயிண்ட்டுக்கும் கரெக்டான பாயிண்ட் என்ன, வேல்யூ என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ பாருங்கள், இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இசட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜனில் இருக்கிற கார்னர் பாயிண்ட் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏபிசிடி அப்படின்னு நம்மளுக்கு வந்து 4 வந்து கிடச்சிது. ஸோ ஏபிசிடி அப்படின்னு. ஸோ ஏவோட பாயிண்ட் வந்து 15, 0. ஸோ x1 ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால் 15, 0. ஸோ 15, 0. அண்ட் பி பாயிண்ட் வந்து, ஸோ பி பாயிண்ட் வந்து 40, 0. ஸோ x1ல 40 அண்ட் x2ல எதுவும் இல்லை. ஸோ அதனால் 40, 0. 40, 0. அண்ட் சியோட பாயிண்ட் வந்து 4, 18. ஸோ 4, 18. அண்ட் டியோட பாயிண்ட் வந்து 6, 12. ஸோ 6, 12. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கொஸ்டினில் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அது வந்து மினிமைஸ் z is equal to 20x1 plus 10x2 அப்படின்னு. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து நான் அங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் வந்து, ஸோ இதெல்லாமே வந்து x1 அண்ட் இதெல்லாமே வந்து x2 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இந்த x1 வேல்யூ அண்ட் x2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி z வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த கோஆர்டினேட்ஸோட பாயிண்ட், அதாவது x1 and x2, இதை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல x1 15 இருக்குது அண்ட் x2 வந்து 0 இருக்குது. ஸோ 20 into x1 வந்து 15. ஸோ 15 plus 10 into x2 வேல்யூ வந்து 0. ஸோ 0. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 300 வருது. ப்ளஸ் 10 into 0 is equal to 0. நெக்ஸ்ட் இப்போ இந்த பி பாயிண்ட்டுக்கு, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து x1 வேல்யூ 40 அண்ட் x2 வேல்யூ வந்து 0. So 20 into x1 value 40. So 40 plus x2 இது வந்து 10 அப்படியே போட்டிருக்கோம் and x2 வேல்யூ வந்து இங்கே 0. ஸோ அதனால 0. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 800 plus 0 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் நம்ம சி பாயிண்ட். ஸோ சி பாயிண்ட்டுக்கு வந்து x1 வேல்யூ வந்து 4. ஸோ அதனால 20 into 4 plus 10 into x2 வேல்யூ வந்து 18. ஸோ அதனால 18. ஸோ 20 into 4 is equal to 80 plus 10 into 18 is equal to 180. இப்போ நெக்ஸ்ட் டி பாயிண்ட்டுக்கு, ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் 20 into x1 வேல்யூ வந்து 6. ஸோ அதனால் 6 ப்ளஸ் 10 into x2 வேல்யூ வந்து 12. ஸோ அதனால் 12. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 120 + 120 வருது. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம z வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், ஏ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 300 வருது அண்ட் பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 800 அண்ட் சியோட வேல்யூ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 260 வருது அண்ட் டிக்கு வந்து இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 240 வருது. ஸோ அப்போ நம்ம இந்த எல்லா கோஆர்டினேட்ஸ்க்கும் எக்ஸாக்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, மினிமைசேஷன் அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த இசட் வேல்யூஸில் எது மினிமம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 300, 800, 260 அண்ட் 240. ஸோ இந்த 4 வேல்யூவில் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ வந்து 240. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மினிமம் வேல்யூ 240 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ஸ் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் மினிமைஸ்,
choosing minimum value from z which is 240. So இந்த சம்மோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமைசேஷன் அப்படின்றதுனால z வேல்யூவில் வந்து நம்ம மினிமம் வேல்யூ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து மேக்ஸிமைசேஷன் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இதில் வந்து மினிமைசேஷன், ஸோ அதனால் மினிமம் வேல்யூ வந்து 240, ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஃபைனலான z வேல்யூ வந்து 240, ஸோ 240. அண்ட் இந்த 240 வந்து எந்த பாயிண்டோடது, இந்த d பாயிண்டோடது. அண்ட் அதோட x1 and x2 வேல்யூ வந்து 6 and 12. ஸோ அதனால x1 is equal to 6 and x2 is equal to 12 and z value is equal to 240. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.